Hello viewers, happy day to all. எனக்கு நல்லாவே தெரியும். நான் கெமிஸ்ட்ரி டீச்சர் ராஜேஷ் பேசுறேன். நம்ம இந்த விஷுவல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல சயின்ஸ் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி பார்ட் யூனிட் நம்பர் 9 சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்திருக்கிறோம். தென் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்திருக்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்து முடிச்சோம். நம்ம இந்த செகண்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா solubility of the solution அப்படின்னு பார்க்க போறோம் because this is the important content of our solution content. okay so இந்த விஷுவலை மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. சரியா? வீடியோக்குள்ள போயிடலாமா? so let's we start that solubility of the solution. so solubility of the solution னு பார்க்கறச்சே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன் லெசன்ல solubility பார்க்க போறோம். இந்த solubilityனா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டா ரெண்டு ஃபினாமினான் இருக்கு, அது நமக்கு நல்லாவே தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னா one is solute and another one is solvent இல்லையா? அப்படி அந்த solute solventல நம்ம எவ்வளவு சொல்யூட்டை ஆட் பண்ணா அந்த சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அதோட கான்சன்ட்ரேஷனை solute particles ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிரும் அப்படின்றத பேஸ் பண்றது தான் solubility. so solubility னா என்னக்கன்னா the amount of solute particles is needed to satisfy the given solvent at a room temperature, that is known as solubility. at present இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், ஒரு சால்ட்டை போடுறோம்னு வச்சுப்போம். சரியா? சால்ட் எவ்வளவு போட்டா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் டிசால்வ் ஆயிருது, 2 டீஸ்பூன் போடுறோம் டிசால்வ் ஆயிருது. நம்ம எவ்வளவு குவான்டிட்டி போட்டா டிசால்வ் ஆகிருமா அப்படின்னா கிடையாது. ஒரு லிமிட்க்கு அப்புறம் நீ எவ்வளவு ஆட் பண்ணாலும் டிசால்வ் ஆகுனது அப்படியே நின்று போயிடும். ரிமைனிங் போடுற நீ காம்போனன்ட்டை அங்க அப்படியே டெபாசிட் ஆயிடும். ஸோ அப்படி எப்போ நம்ம வாட்டர்ல சுகரோ சால்ட்டோ நம்ம ஆட் பண்ணிட்டு வர வர டிசால்வ் ஆகி முடிச்சு ரிமைனிங் நம்ம ஆட் பண்ற காம்போனன்ட் அங்க ரிமைனிங் அப்படியே டெபாசிட் ஆகுதோ அந்த ஸ்டேஜ் வர நேச்சர் தான் அந்த பர்டிகுலர் சால்யூட் பார்ட்டிகளோட solubility அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா கண்ணா? ஸோ அப்படி பார்க்கறச்சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாருங்க விஷுவலும் இருக்கு. solute particles எடுத்திருக்கிறாங்க, லிக்விட்ல வாட்டர்ல ஆட் பண்ணிட்டே வரச்சே அது என்ன அது பெர்ஃபெக்ட்டா டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆச்சு மேலே பாருங்க குவான்டிட்டி 0 கிராம்ல ஆரம்பிச்சு இட்ஸ் கோயிங் டு பி அப் டு 55 கிராம் 55 கிராம் வரைக்கும் போகும். ஸோ அதுல பர்டிகுலரா நம்ம பார்க்கறச்சே சுகர் like that சால்ட் பார்த்தோம்னா 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் நம்ம எடுத்துக்கிற காமன் சால்ட் என்னக்கன்னா சோடியம் குளோரைட். ஈட்டிங் சால்ட் இஸ் நோன் அஸ் சோடியம் குளோரைட். அந்த சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா 36 கிராம் வரைக்கும் நீ ஆட் பண்ண வாட்டர்ல அப்படின்னு சொன்னா அது டிசால்வ் ஆயிரும். இன்கேஸ் நான் 50 கிராம் என்கிட்ட இருக்கு சார், நான் 50 கிராமே அந்த 100 ml வாட்டர்ல நான் போடுறேன், அது கரைஞ்சிடணும் அப்படின்னா கரையாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சால்ட்டோட கெப்பாசிட்டி 36 கிராம் நீ வாட்டருக்கு ஆட் பண்ணாவே எவ்வளவு வாட்டர்ல 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல நீ ஆட் பண்ணாவே அது என்ன ஆகும் சேச்சுரேஷனை ரீச் பண்ணிடும். அப்படி சேச்சுரேஷனை ரீச் பண்ற பிஹேவியரை தான் அந்த சால்ட்டோட solubility. அப்போ சோடியம் குளோரைடுன்னு சொல்ற நம்ம காமன் சால்ட்டோட solubility என்னக்கன்னா 36 கிராம் அப்படின்னு சொல்றது தான் solubility nature, ரைட்? ஸோ அப்படி solubility பார்த்தாச்சு. அப்ப solubility எதெல்லாம் ஆல்டரேட் பண்ண முடியும்? நம்ம முதலே சுகர்ல பார்த்துருக்கோம் இல்லையா? 1 டீஸ்பூன் ஆட் பண்றது, 4 டீஸ்பூன் ஆட் பண்றது, அகைன் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி ஹீட் பண்ணா ரிச் அண்ட் டேஸ்ட் கிடைக்கிறது, அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா this is the based on the factors. so next we want to discuss like factors affecting of solubility. so solubilityல நமக்கு எல்லாமே வந்துரும். அதுக்கு நம்ம solubility முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? so solubility calculate பண்ணதுக்கு such formula it's using with us like solubility equal mass of solute by mass of solvent into 100. நம்ம என்ன 100 gram அப்படின்றது standard scale we can using like making the standard solutions or standard measurements. so அப்படி பார்க்கறச்சே 100 ml of water எடுத்துட்டோம்னா அதுல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் solute நமக்கு தேவைப்படுதுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு யூஸ் ஆகுது this kind of formula like as solubility equal mass of solute by mass of solvent into 100. அந்த into 100 போறது 100 ml 100 gram அதை மெஷர் பண்றதுக்கு தான் நம்ம into 100 யூஸ் பண்ணோம். அப்படி பார்க்கறச்சே இட்ஸ் லுக் லைக் as at is
sodium chloride perfect சொல்றச்சு 35.7 அதுதான் solubility of common salt. பேக்கிங் சோடா நம்ம வீட்ல யூஸ் பண்றோம் இல்லையா, இட்லி அவிக்கிறதுக்கு தோசை செய்யறதுக்கெல்லாம் சோட்டா மாவு ஆட் பண்ணலாம் இல்லையா, that is known as பேக்கிங் சோடா, sodium bicarbonate. It's having like a 6.9 gram. அதனால தான் நம்ம அம்மாங்களாம் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு சிட்டிகை சோட்டா மாவு போட்டு அந்த இட்லி அண்ட் தோசையை மேக்கப் பண்ணுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க carbon dioxide. Carbon dioxide is having like much more lesser quantity, 0.348 grams only. And then in our table sugar, நம்ம சொன்னோம்ல சக்கரை, அந்த சக்கரை பாருங்க 180 gram add பண்ணோம்னு சொன்னா that solution is reach out the saturation. That's mean solubility of the sugar is 180 gram. So எல்லாமே it's perfectly depends on that solubility. and the waterல அந்த solventல அது எவ்வளவுக்கு dissolve ஆயிட்டு முடிச்சிரும், நின்றும், அதுக்கு அப்புறம் dissolve ஆகாது அப்படின்றத மெஷர் பண்றது தான் solubility. next remaining excess amount of the quantity sugar வரை நம்ம பார்த்திருக்கோம் இந்த டேபிள்லயே. next பார்த்தா hydrogen, it's having like much more lesser like that, it's having 0.00019, that's mean 1.9 into 10 power minus 4 gram, ரொம்ப கம்மி. அதனால ஹைட்ரஜன் இஸ் அனியா வெயிட்லெஸ் கேஸ்னு சொல்றோம், பட் ஆனால் அதோட சால்பிலிட்டி இஸ் ஹேவிங் a much more rich and thing. நெக்ஸ்ட் பாருங்க அமோனியா, இட்ஸ் லைக் as 92 gram of ammonia அடுத்து 100 gram of waterல ஆட் பண்ணோம்னு சொன்னா இட்ஸ் சிம்பிளி ப்ரொவைடட் லைக் அமோனியம் ஹைட்ராக்சைடு. அந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம ஜெனரல் லைஃப்ல நிறைய யூஸ் ஆகுது, அது வேற ஒரு லெசன்ல நம்ம டீடைலா பார்க்கலாம். சரியா? ஸோ சால்பிலிட்டியோட ஃபார்முலா என்னக்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்டூ 100. சரிங்க சார், சால்பிலிட்டி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரிச் அண்ட் கான்சன்ட்ரேஷன்லாம் வருது, அது எப்படி வரும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா, அந்த ஃபேக்டர்ஸ் என்ன சார் அதெல்லாம் சொல்லுங்க சார், நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றீங்களா, இதை பார்த்துடலாம் பாருங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் சால்பிலிட்டி. சால்பிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சொல்யூட் சால்வெண்ட்ல எவ்வளோ டிசால்வ் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு சொல்யூட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் factors affecting of solubility. அல்ல first பார்க்கிறது நம்ம nature of solute and solvent. Second factor it's known as nothing but it's simply temperature, and third and important content like pressure. So first பார்த்தோம்னா nature of solute and solvent. என்ன சார் solute solventக்கெல்லாம் கூட நேச்சர் இருக்கும், ஹியூமன் பிஹேவியர்ஸ் தான் நேச்சர் இருக்கும், ஒவ்வொரு பர்சனுக்கும் நேச்சரே ஆல்ட்ரேட் ஆகுது. solute solvents கூட நேச்சர் இருக்கா? எஸ், nature is happens there. நம்ம ஒரு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது எக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் எக்வஸ் சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா. எக்வஸ்னா என்ன, வாட்டர் மீடியமா இருந்தா அது எக்வஸ்ன்னு சொல்லியிருந்தோம். நான் எக்வஸ்ன்னு சொன்னா என்னது, நான் வாட்டர் இஸ் ஆக்ட் ஆஸ் இன் எ சால்வெண்ட் மீன் தட்ஸ் நோன் ஆஸ் நான் எக்வஸ்ன்னு சொல்லி இல்லையா. அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸே இருக்கிறச்சே நம்ம சால்பிலிட்டி இட்ஸ் ஆல்சோ depends on that nature of solute and solvent. Is it clear? Hi, நான் தமிழ் பிரகாஷ், வித்யாலக்ஷ்மி ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் 12th என்டர் ஆன டைமில் கொரோனா வந்ததுனால ஃபுல் பேண்டமிக், செம லாக்டவுனு, ஸ்கூல் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாமல் போச்சு. அதுவும் இது ஒரு லைஃப் டிசைடிங் பாயிண்ட் அப்படிங்கிறனால எங்கள் கரியரே ஒரு கொஷின் மார்க்காக இருந்தது. பட் அந்த டைம்லையும் எங்கள் வித்யாலக்ஷ்மி ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எங்களை ஒரு கரெக்டான பாத்தில் கொண்டு போனாங்க. இப்போது எங்கள் கரியரை பற்றின எந்த டவுட்டும் இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிபிஎஸ்சி எங்கள் எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணனால இன்னும் நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஸோ தட் எங்கள் ஸ்கூல் கண்டிப்பாக எங்களோட கரியர் வந்து ஒரு டாப் லெவலில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே வித்யாலக்ஷ்மி ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. So nature of solute and solvent பார்க்கறச்சே it's having like two category that is known as polar and non-polar substances. polarனா என்ன அப்படின்னு சொன்னா, poles mean we know very well for in our earth globe. நமக்கு நல்லாவே globeனா என்னன்னு நல்லாவே தெரியும். அதுல north pole and south pole சொல்றோம். அந்த north pole and south pole எப்படி கண்ணா இருக்கு, it's having a ice rocky areas. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்கேயும் வாட்டர் பார்ட்டிகல் தான் இருக்கு, நம்ம ஓஷன் ஏரியாஸ்லயும் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கு. பட் ஆனா அங்க ஐஸ் ராக்ஸா மாற அளவுக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த போல் ரீஜியன்ஸ், நார்த் போல் அண்ட் சவுத் போல் சொல்றோம் இல்லையா, அந்த போல் ரீஜியன்ஸ்ல ரிச் அண்ட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படி அந்த ரிச் அண்ட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அங்க இருக்கிற வாட்டர் பார்ட்டிகல்ஸை இட்ஸ் கம் டு க்ளோசர், கண்டென்ஸ் பண்ணு. அப்படி கண்டென்ஸ் பண்ணது என்ன ஆகுது, லிக்விட் ஃபேஸ்ல இருந்து அந்த வாட்டர் பார்ட்டிகல் சாலிட் ஃபேஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் அந்த ஏரியால எல்லாம் எப்படி இருக்கு, ஐஸ் ராக்கி சர்ஃபேஸஸா பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னது, போல்ல இருக்கிறதுனால, அதாவது
போலார் ரீஜன்ல இருக்கிறதுனால. அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம். போலார் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் ஈஸி டு கன்வே தேர் ஓன் எனர்ஜி டு அனதர் மீடியம். அடுத்த மீடியம்க்கு அதோட எனர்ஜியை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்படி ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ற சப்ஸ்டன்சஸ் தான் என்னன்னு சொல்றோம், போலார் சப்ஸ்டன்சஸ் சொல்றோம். ஸோ நம்ம எடுத்துக்கிற சொல்யூஷன் மேக்கப் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுத்தையும் போலார் நேச்சர், அதாவது அதோட எனர்ஜி ஈக்குவலா ஷேர் பண்ணி எடுக்கிற காம்பனன்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தட் இஸ் நோன் அஸ் போலார் சொல்யூஷன்ஸ், போலார் நேச்சர். ஸோ நம்ம பாருங்க இந்த விஷயம்ல பாருங்க, ஒரு டம்ளருக்கு வாட்டர் எடுத்துட்டாங்க, ஒரு டேப்லெட் போடுறாங்க. இந்த மாதிரி டிஸப்பியர் டேப்லெட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் லுக் லைக் ஆஸ் இன்டைஜஷனுக்கு எடுக்கிற ஆன்டாசிட்ஸ் எல்லாமே சச் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தான். வாட்டரை எடுத்துட்டு அதில் டிசால்வ் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, மெடிசன் ஃபார்மசி அசிஸ்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த எடுத்துக்கிற லிக்விட்ல போட்ட சப்ஸ்டன்ஸ் போட்டதே என்ன ஆகும், ஈஸியாக டிஸப்பியர் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொவைட் பண்ணும். அப்படியே எடுத்து நம்ம ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டொமக் டிசார்டர்ஸ் ஈஸியாக ரெக்டிஃபை ஆகும். அப்போது நம்ம எடுத்துட்ட வாட்டரும் சரி, நம்ம எடுத்து போட்டுருந்த மெடிசன் பர்பஸும் சரி, பார்ட்டிகல்ஸும் சரி, என்ன நேச்சரில் இருக்குது, போலார் நேச்சர்ல இருக்கு. அதாவது both the components are having the capacity to spreading their energy to another medium. ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு நம்மளோட எனர்ஜி ஈஸியா கன்வே பண்ற அளவுக்கு எந்த பார்ட்டிகல்ஸ்ல எனர்ஜி வச்சிருக்கோ அதெல்லாம் போலார் சப்ஸ்டன்சஸ் சொல்றோம். சரியாக்கண்ணா? ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ற சொல்யூஷன்ஸ் எல்லாமே போலார் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். That is known as the simplest example for common salt dissolved in our water. We know very well for that common salt is known as sodium chloride. So this is known as types of solution based on the polarity. So nature of solution depend பண்ணி alterate ஆகுது. சரியா? In case நீ கேட்கலாம் உடனே, ஓகே சார் போலார் எடுத்துட்டா ஈஸியாக சொல்யூஷன் டிசால்வ் ஆயிருதுன்னு சொன்னீங்க, நான் இப்போ சொல்யூட்டை போலாரா எடுத்துக்கிறேன், ஆனால் சால்வெண்ட்டை நான் போலாரா எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னா, சொல்யூஷன் இட்ஸ் cannot be make it at all, because நம்ம சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், ஹோமோஜீனியஸ் ஃபேஸ்ல இருக்கிறது தான் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறோம். ஹோமோஜீனியஸ் ஃபேஸ்ல அது ப்ரொவைட் ஆகலை அப்படின்னு சொன்னா அது என்னது, இட்ஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் மிக்சர், நாட் ஃபார் சொல்யூஷன். ஸோ நம்ம ஜென்ரலாக பேசுறச்சே வீட்டில் இருக்கிற அம்மாங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா டிஃபனுக்கு எடுத்துவோமே, சாப்பிட்ற விஷயத்த பேசுவோம், ஈஸியாக நமக்கு புரியும் இல்லையா? ஸோ சாப்பிட்ற விஷயத்த பார்த்தோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை ஏதோ ஒன்று இருக்கு, அதுக்கு அவங்க மேக்கப் பண்ண சைட் டிஷ் ஏதோ சூட் ஆகல, இல்லை நமக்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கவலைப்பட மாட்டாங்க, ஆயில் எடுத்துப்பாங்க, ஜிஞ்சர் ஆயில் லைக் நல்லெண்ணெய் எடுத்துப்பாங்க, அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுப்பாங்க, கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு டிசால்வ் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பாருங்க அந்த லிக்விட் என்னது, ஆயில், அது என்ன காம்பனண்ட், நான் போலார். அதில் போட்ட சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் என்ன, சால்ட், தட்ஸ் ஆன் போலார் சப்ஸ்டன்ஸ். அந்த சொல்யூட் உப்பு அந்த எண்ணெயில டிசால்வ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து ஹீட் பண்ணுவோம். அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்குங்க, ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கிற சொல்யூட்டும் சரி சால்வெண்ட்டும் சரி என்னவா இருக்கணும், போலார் பிஹேவியரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இட்ஸ் கேன் பி ஈஸி டு மேக்கிங் ஆஸ் அ சொல்யூஷன். இன்கேஸ் சரிங்க சார் நான் எடுத்து இந்த ரெண்டுமே நான் போலார் பிஹேவியரா இருக்கு, அப்ப என்ன சார் செய்யறது அப்படின்னு சொன்னா அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எடுத்துட்ட சப்ஸ்டன்சஸ் ரெண்டுமே நான் போலாரா இருக்கு, அதாவது வாட்டர்ல டிசால்வ் ஆகல, ஈஸியா அதோட எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணாத அளவுக்கு ரெண்டுமே என்னது, ரெண்டுமே சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அப்ப என்ன பண்ணும், அப்பவும் சூப்பர் ஃபைனா நான் போலார் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். இந்த பாருங்க இந்த விஷயம்ல பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. எடுத்துட்ட காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே என்ன மாதிரி பிஹேவியர்ல இருக்கு, நான் போலார் சப்ஸ்டன்சஸா தான் இருக்கும். அந்த ரெண்டு நான் போலார் சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்ணுச்சு, இட்ஸ் சிம்பிளி டெவலப்பிங் தேர் சொல்யூஷன் ஃபினாமினான். பாருங்க இட்ஸ் லுக் லைக் ஆஸ் a flaky substance is forming like that. ரெண்டு லிக்விட் எடுத்து ஆட் பண்றாங்க, அந்த லிக்விட் எங்க எப்படியெல்லாம் அது ஒண்ணுக்கு ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதோ, டிசொல்யூஷன் கேரிட் அவுட் ஆகுதோ அங்கெல்லாம் அதோட flaky substance ப்ரொவைட் பண்ணுது. இது பாருங்க ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, this is known as non-polar solution. So pole mean energetic species, polar substances mean that components are spreading their energy to the another medium at a all direction. This is known as polarity. So nature of solute and solvent பார்த்தா polarity depend பண்ணி நம்ம ஈஸியா சொல்யூஷன்ஸ் ஓட ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் known as the temperature factor. So temperature factorல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா we know very well for the two thermal processes.
such as endothermic process and exothermic process. Adu enna sir endo exo na we know very well in our lower classes. Exothermic process அப்படினு சொன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படினு சொன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஹீட் எனர்ஜி வெளியே வந்துச்சு. Heat energy is liberated on that reaction. That means that the process is known as exothermic reaction. Or else in such kind of reaction, it's absorb the heat energy, then only it's carried the process. அப்படினு சொன்னா that is known as endothermic reaction. Endo na உள்ள எடுத்துக்கிறது, exo na வெளியே கொடுக்கிறது. So which one of the process is absorb the heat energy to carry the process mean such kind of reactions are known as endothermic reactions. Which one of the reactions is liberated the heat energy, that kind of process is known as exothermic process. சரிங்க சார், அது எப்படி சார் சொல்யூட்டும் சால்வெண்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா எஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லையா, என்ன சொல்லிட்டோம், ஒரு 100 ml வாட்டர் எடுத்துக்கிறோம், சுகர் ஆட் பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றோம், டிசால்வ் ஆகி முடிச்சிருச்சு. எனக்கு ரிச் அண்ட் டேஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு, நான் என்ன பண்றேன், ஹீட் பண்றேன். அப்படி ஹீட் பண்ணா என்ன ஆச்சு, அது சூப்பர் ஃபைன் ரிச் அண்ட் டேஸ்டா ஸ்வீட்ஸ் மேக்கப் பண்ற அளவுக்கு எனக்கு ப்ரொவைட் ஆச்சு. ஸோ தட் இஸ் நோன் அஸ் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்ப அங்க என்ன ஆச்சு, நான் ஆட் பண்ண சொல்யூட் சுகரை எடுத்துட்ட சால்வெண்ட் வாட்டர்ல டிசால்வ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, ஹீட் எனர்ஜி. இட்ஸ் மஸ்ட் பி நீடட். அப்ப அங்க ஹீட் எனர்ஜி என்ன ஆச்சு, ஹீட் எனர்ஜி அந்த சால்வெண்டாலையும் சொல்யூட்டாலையும் அப்சார்ப் ஆச்சு. அப்படி அப்சார்ப் ஆகி வந்ததுனால தான் அந்த ப்ராசஸ் என்னது, endothermic reaction. In the endothermic reactions mean increase the heat energy, increase the solubility of the substances, decrease the heat energy, decrease the solubility of the substances. நம்ம அதே என்ன பண்ணுவோம், அந்த ஜீரா சொன்னோம் இல்லையா, அந்த டேஸ்ட் கூல் பண்ணிட்டே வந்தோம்னா பாருங்க கிறிஸ்டல் அப்பியரன்ஸ் மேல வந்து டெபாசிட் ஆகும். அது என்னது, ஹீட் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணதுனால dissolve ஆன solute again retain ஆகுது அப்படின்னு அர்த்தம். In case of that exothermic reaction எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா ஃபீவரா இருக்கிறச்சு, எனர்ஜி லாஸ் ஆகிறச்சு, நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரியும், என்ன பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸும் சரி கோச்சும் சரி, நம்ம ரன்னிங்கோ இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் பிரீத் எடுக்க, லாங் பிரீத் எடுக்க விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க, குளுக்கோஸ் வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம், ஈஸியாகவே நமக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் எடுப்பாங்க, குளுக்கோஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ ஈஸியாக நம்ம ட்ரிங்க் பண்ணி எனர்ஜி கெயின் பண்ணிப்போம். அந்த ப்ராசஸே ஜென்ரலாக யோசிங்க. நார்மல் வாட்டர் எடுத்து டிசால்வ் பண்ணால் குளுக்கோஸ் ஈஸியாக டிசால்வ் ஆகும். அதே கோல்டு வாட்டர் எடுத்து, என்னது கோல்டு வாட்டர் எடுத்து குளுக்கோஸ் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணுன்னு சொன்னா இட்ஸ் டு பி டிலே. பிகாஸ் ஆஃப் தட், ஏன் அப்படின்னு சொன்னா குளுக்கோஸ்ல இருக்கிற எனர்ஜி என்ன ஆகுங்க, இட்ஸ் சிம்பிளி அப்சார்ப்ட். நார்மலா நம்ம அதை பார்த்தோம்னா ஜென்ரலா ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும். அப்படி ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு ஒர்க் பண்றதுனால அது எண்டோதெர்மிக் ப்ராசஸ் தான். அப்படி எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, ஈஸியா டிசால்வ் ஆகுது. அதே கோல்டு வாட்டர் எடுத்தோம்னு சொன்னா அதுல ஹீட் எனர்ஜியே இருக்காது. இட்ஸ் டு லைக் அஸ் நியர்பை த ஜீரோ, நியர்பை ஜீரோ இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஹீட் எனர்ஜி அதை அப்சார்ப் பண்ணிட்டு ஈஸியா டிசால்வ் ஆகாது. ஸோ நம்ம எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ல சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? such kind of exothermic process follow பண்றோம் அப்படின்னு சொன்னா லைக் ஆஸ் மெட்டல்ஸ் எடுத்து வாட்டர்ல கொடுக்குறோம், இல்ல ஆசிட்ஸ் எடுத்து வாட்டர்ல ஆட் பண்ணணும்னு சொன்னா இட்ஸ் சிம்பிளி லிபரேட் தட் ஹீட் எனர்ஜி. அப்ப லிபரேட் த ஹீட் எனர்ஜினும் போது அது அந்த சொல்யூட் பார்ட்டிகளே சால்வெண்ட்ல போடும் போது ஹீட் எனர்ஜி லிபரேட் பண்ணுது. இதுல parallel நம்மளும் கொஞ்சம் ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ண என்ன ஆகும், it cannot be absorb the heat energy and dissolve that solute particles. So அப்ப என்ன பண்ணணும், heat energy நம்ம decrease பண்ணணும். So exothermic processல அதாவது solute particles solventல போடுறச்சே எந்த reaction எல்லாம் heat energy liberate பண்ணுதோ அந்த processக்கு நம்ம என்ன செய்யணும், டெம்பரேச்சர்னா சரௌண்டிங் டெம்பரேச்சரை நம்ம குறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா it's easily dissolve in the solvent medium. Otherwise it cannot be happens like that. So endothermic reaction னு சொன்னா heat energy increase பண்ணனும் சொன்னா solubility increase ஆகும். and that exothermic process னு சொன்னா heat energy increase பண்ணனா solubility decrease ஆகும், heat energy decrease பண்ணனா solubility increase ஆகும். This is the factors of temperature phenomenon. See for that such much more kinds of that
details of it. இதே heat energy gaseous components இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா depends on the temperature. gaseous component தான் நான் எடுத்திருக்கேன். சாலிடா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிற சொல்யூட் சாலிட் அண்ட் லிக்விடா இருந்தா இது பெர்ஃபெக்ட்லி அப்ளிகபிள். அதர்வைஸ் நம்ம எடுத்துட்ட சொல்யூட் பார்ட்டிகல் gaseous component-ஆ இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொன்னா gaseous component-ஆ இருக்கு அப்படின்னு சொல்றச்சே நம்மளோட டெம்பரேச்சர் இட் கேன் பி ஆல்டரேட்டட் தேர் ஓன். see like that எடுத்துட்ட solute particle gaseous component-ஆ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிற solvent temperature decreased ஆ இருக்கணும். அதனால தான் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுல ஸ்டோர் பண்றாங்க, ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கான ரீசன். அதர்வைஸ் அவங்க வெளியவே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டிலுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிருக்க கார்பன் டை ஆக்சைடோட கெப்பாசிட்டி அண்ட் ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி இட் கேன் பி அஃபெக்டட். தட்ஸ் வை the cool drinks bottles are stored in refrigerators. Otherwise it's simply affected on the quality. So அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல இருக்கிற எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் சிம்பிளி ஸ்பாயிலிங். ஸோ அதனால என்ன பண்றோம், gaseous component சொல்யூட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அந்த டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிட்டாதான் அந்த gaseous component அந்த சொல்யூஷனுக்குள்ளார ஃபுல்லா டிஸப்பியர் ஆகும். இல்லைன்னா இட்ஸ் கேன் நாட் பி ஹேப்பன்ஸ் லைக் தட். ஸோ சாலிட்க்கும் லிக்விட்க்கும் டெம்பரேச்சர் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் டிபெண்ட் பண்ணிருக்கு. gaseous components பார்த்தனா இட்ஸ் மஸ்ட் பி டிபெண்ட்ஸ் ஆன் தட் decreasing order of the temperature, right? Next we want to see like that the temperature phenomenon is having that evidence like aquatic species. நம்ம ஜெனரலா பார்க்கறச்சே இந்த மீன் வியாபாரிங்க இந்த மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, இந்த ஆத்து மீன் கடல்ல இருக்காது, கடல் மீன் ஆத்துல இருக்காது அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னோம்னா ஆத்து மீன் ஆத்து தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஹேவிங் த lesser salty content. நம்ம மேக்ஸிமம் இந்த முனிசிபாலிட்டிஸ் கவர்மெண்ட் சப்ளை பண்ற வாட்டர்ஸ் எல்லாமே நேச்சுரல் ரிசோர்சஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த அக்வாலாம் சப்ளை பண்ணி டேப் வாட்டர்ல நம்ம வருது இல்லை, சரியா? அப்ப அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் லெஸர் சால்ட்டி கண்டென்ட். அதே தான் கடலுக்கு போய் சேருது. அப்ப அங்கே என்ன ஆகுது, அந்த வாட்டரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் ஆன் ஹார்ட் வாட்டர். டென்சிட்டி இஸ் ஹேவிங் மச் மோர் கிரேட்டர். அப்ப அந்த டென்சிட்டி வேரியேஷன் இருக்கிறதுனால தான் ஆத்து மீன் கடலுக்கு போகாது, கடல் மீன் ஆத்துக்கு வராதுன்னு சொல்றதுக்கான ரீசன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த ஹில்ஸ் இருக்கு இல்லையா, மீனோட பிரீத்திங் சிஸ்டம் ஹில்ஸ்ல தானே இருக்கு. அந்த ஹில்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆத்து மீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் டூ சாஃப்டர். அதே நீங்க கடல் மீன் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, இட்ஸ் டூ ஹார்டர், இட்ஸ் லிட்டில் பிட் ஆன் தட் தின்னஸ். ஓகே, ஸோ அப்போ ஆத்து மீன்ல இருக்கிறதுக்கு அந்த இந்த வாட்டர்ல சாஃப்ட் வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனை ஈஸியா அதை பிரீத் பண்ணிட்டு லைஃப் ரன் பண்ணும். அதே நம்ம கடல் மீன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹாட் வாட்டர்ல இருக்கிற ஆக்சிஜனே செக்ரிகேட் பண்ணி பிரீத் பண்ற அளவுக்கு லைஃப் ரன் பண்ணுது. மோரோவர் ஆத்து தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரா இருக்கும். அதே நீ கடல் தண்ணியை போய் நீங்க எப்ப டச் பண்ணி எப்ப ஃபீல் பண்ணி பார்த்தாலும் இட்ஸ் டூ சில். பிகாஸ் ஆஃப் வை மீன் அங்க ஆக்சிஜனோட காம்பனன்ட்ஸ் dissolution is having much more greater. கடல் தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனோட குவான்டிட்டி இட்ஸ் மச் மோர் கிரேட்டர் கம்பேர் வித் இன் அவர் ரிவர் வாட்டர்ஸ். அப்பதான் ஸோ அங்க இருக்கிற ஃபிஷஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஈஸியா அதோட விங்ஸை ஹில்ஸை வச்சு ஆக்சிஜன்ஸை சக் பண்ணி லைஃபை ரன் பண்ணிக்கும். ஆத்து மீன்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கிற சாஃப்டி கண்டென்ட் சாஃப்டா இருக்கிற ஆக்சிஜனை ஈஸியா பிரீத் பண்ணி ரன் பண்ணும். இது அங்க போச்சுன்னா its breathing inconveniences is there. So that's why the reason for that. So cold region la oxygen oda dissolution it's much more greater. Enakana temperature decrease pannonu sonna solubility increase agum. This is the specialty for that temperature factors of your solubility based on the gaseous component. The special evidence for aquatic species. This is also important question for your public questions, right? Next to see like that the factors affecting of solubility based on that pressure factor. Pressure factor அப்படினு பார்க்கறச்சே that pressure factor is only applicable for the gaseous solute components only. So இது pressure factor என்ன சார், அப்போ solidக்கும் liquidக்கும் applicable இல்லையா அப்படின்னா yes, pressure factor maximum solidயும் liquidயும் affect பண்றது கிடையாது.
அப்ப என்ன எதை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஒன்லி அஃபெக்டட் பை தட் gaseous component because which one of that components is having much more greater energy compared with the solid, liquid and gas? Gas. Right? Is it clear now? You know very well for this. So, gases having a much more greater energy mean it's easy to control by the pressure factor, not for in solid and liquids. So, pressure factor is only applicable for gaseous components is used to making the solution of solute like this. So, solute எடுத்துட்ட solute gaseous component இருந்தா மட்டும் pressure factor applicable ஆகும். அதுதான் நம்ம பார்க்கிறோம் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல என்ன பண்றோம் பிரஷர் கொடுத்து தான் அந்த கேஸை அந்த பாட்டிலுக்குள்ளார டெபாசிட் பண்றோம். நம்ம லோக்கல் ஏரியாஸ்லயும் பார்க்கலாம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மேக்கப் பண்ற மெஷின்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா. அந்த வச்சு இந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ்க்கான லிக்விட் அண்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு மிஷின்ல இன்செர்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணுவாங்க. அப்ப கேஸ் வந்து அந்த பாட்டிலுக்குள்ள லாக் ஆகும், ஹேர் லாக் பண்ணும். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் factor affecting of solubility only, it's nothing else. So pressure factor is only applicable for gaseous components is solute in the making of solution. So pressure increase பண்ணோம் அப்படின்னு சொன்னா dissolve ஆற gases ஓட quantity it must be increased. pressure decrease பண்ணோம்னு சொன்னா dissolve ஆற gases ஓட quantity it must be lesser. This is the simplest criteria for in the factors affecting of solubility based on pressure factor. So pressure increase பண்ணோம்னா solubility increase ஆகும். See that on that pictures, right? இங்க பாருங்க pressure piston இங்கே இருக்கு, gas particles ரொம்ப எல்லா ஏரியாலையும் கவர் ஆகும், அதோட மூவ்மெண்ட் ஃபாஸ்டர் ஆகும், அப்ப ஈஸியா அந்த லிக்விட்ல டிசால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க pressure piston நம்ம புஷ் பண்றோம், உள்ளார போகுது particles இல்லையா, அது தெரியுது இல்லையா பாருங்க. Then last one இன்னும் நம்ம pressurize increase பண்றோம், gaseous components it's finally deposited in our liquid components. So this is happens in our making cool drinks industries, factories, right? See for that next thing pressure factor explain பண்றது one of that important law, it's known as Henry's law. What it is that Henry's law, sir? Henry's is proposed like that gaseous components are dissolved in our solvents like water used by the pressure. What he has to say mean the quantity of gaseous component is dissolved in our water medium like solvent medium, it's under on the pressure of overall the volume of container, volume of the liquid. So எவ்வளவு கேஸ் நம்ம எவ்வளவு கேஸ் நம்ம டிசால்வ் பண்ணணும் அந்த சொல்யூட்ல அப்படிங்கறது எதை வச்சு டிசைட் பண்றோம், அந்த லிக்விடோட வால்யூம் அண்ட் பிரஷரை டிபெண்ட் பண்ணி ப்ராப்பரா நம்ம டிசைட் பண்ணலாம். தட் மீன்ஸ் the quantity of gases is deposited to that liquid, it's perfectly direction proportional to the pressure of the liquid. That's why we want to decide like the how much of the quantity of carbon dioxide are deposited in our cold drinks bottles. This is happens in our simplest thing. Example for carbon dioxide in soft drinks. This is the simplest thing. Moreover, we want to note that Henry's law, it's also important 2-mark question for our public examinations. See like that picture பாருங்க. First pressure இருக்கு, pressureல gas components கொடுத்தா gas components are surrounded on that overall volume. அதே நம்ம pressure piston கொடுத்து pressure கொடுத்தோம்னு சொன்னா gas components அதோட own energy வச்சு circulate ஆயிட்டு இருந்தது, அதோட எனர்ஜியை ரெகுலேட் பண்ணிட்டு it must be deposited on that liquid. Color identification is clearly identified for us. So this is clearly intimated and explain the pressure factor affecting of solubility in the gaseous medium. So we were discussed in today for this video like as solubility and factors affecting of solubility. In our next class we will discuss about that types of salts and phenomenons of substances. Right? See you again. Happy day to all. Videos பிடிச்சிருந்தது, கண்டென்ட்லாம் ஈஸியா இருந்ததுன்னு சொன்னா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. சரியா கண்ணா? Happy day to all. Bye.